அவள் தான் என் உலகம் நினச்சேனே, இப்படி பண்ணிட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் தான் எல்லாமே நினச்சேன், என் உலகம்னு நினச்சேன், கடைசி என்னை ஏமாற்றிட்டானே அப்படின்னு ஒரு சைடு. எங்கள் அப்பா அம்மா என் மேலே அன்பு செலுத்துகிறாங்கன்னு நினச்சேன், ஆனால் என்கிட்ட அவங்க அது இதுன்னு பொருள் தானே எதிர்பார்க்குறாங்கன்னு ஒரு சைடு. ஒரு சைடு என்னன்னா, அம்மா அப்பா முதியோர் இல்லத்திலேருந்து என் பையன் என் பிள்ளை என்னை கைவிட்டுட்டான்னு. அப்போது நிலையான அன்பு எங்கே? உண்மையான அன்பு எங்கே? அதை யார் தான் காட்ட முடியும்? அன்பே இந்த உலகத்தில் இல்லையா? இருக்குதுங்க. எங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. யோவான் 3:16 என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காய் பலியாய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ரோமர் 5:8 என்ன சொல்லுதுன்னா, நாம் பாவியாக இருக்கும்போதே நமக்காக அவர் பலியாக இந்த உலகத்திற்கு வந்தார்னு. அவ்வளோ தூரம் அவர் உங்களையும் என்னை நேசிக்கிறாருங்க. இந்த உலகத்தில் உள்ள அன்பு வேணால் மறைஞ்சு போகலாம், மாயமாக போகலாம். ஒருவேளை உன் நண்பர்கள், அப்படி இல்லைன்னா உங்கள் காதலன் காதலி, அம்மா அப்பா, யாருடைய அன்பு வேணாலும் மாறி போகலாம். ஆனால் ஒரே ஒரு அன்பு, நிலையான அன்பு, அது இயேசுவின் அன்பு. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. உங்களுக்காகவே அது காத்து கொண்டே இருக்குது. 99 ஆடுகள் சேஃபாக இருக்கும்போது தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி போகிற அவர் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் வாங்க, உங்களை கட்டி பிடிச்சி உங்கள் கைகளுக்கு மோதிரம் போட்டு உங்களுக்காக விருந்து வைக்க அவர் தயாராக இருக்கார். அங்கீகரிக்கிற தேவன் கரம் விரித்து காத்து இருக்கிறார். நீங்கள் வாங்க, உங்களை அரவணைப்பார். அவருடைய அன்பு என்றும் மாறாதது.